இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் இந்த பாடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் எழுத்துனால என்ன பண்ணுங்கன்னா, எழுத்துங்க வந்து எப்பவுமே 2 வகைப்படும். அது முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் தான் வகைப்படும். முதல் எழுத்துக்களை பற்றி முதல்ல பார்க்குறோம். உயிரெழுத்துக்களும் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18. அதாவது ஆனா ஆவனா ஈனா போட்டிருக்காங்களா, அதான் உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துனா இக்கு இங்கு இச்சு, அதை தான் மெய்யெழுத்துன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், சரிங்களா. அதை தான் வந்து உயிர்மெய்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஆகிய 30 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள், சரிங்களா. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமான இவை வந்து இருக்கின்றன, சரிங்களா. இதை தான் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க, சரிங்களா. அதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் சேர்ந்தது தான் 30 எழுத்துக்கள். அந்த 30 எழுத்துக்களை சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்து பார்க்குறோம். இப்போ சார்பெழுத்துன்னு பார்த்திங்கன்னா, சார்பெழுத்துக்களை எத்தனை வகையாக சொல்லலாம்னா 10 வகைப்படும். அந்த 10 வகை தான் சார்பெழுத்துக்கள். அதாவது ஒரு எழுத்துக்கு அப்புறம் சார்ந்து இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள், ஓகேவா. அதை தான் சொல்லுவாங்க. அது வந்து என்ன எப்படி சொல்கிறோன்னா, மொத்தம் அந்த 10 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உயிர்மெய், ஆயுதம். உயிர்மெய்னா என்ன சொன்னேன்? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். இவ்வகுப்பில் உயிர்மெய், ஆயுதம் என 2 சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம், சரியா. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிர்மெய்யும் ஆயுதத்தையும் அது தனியாக நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 வகைப்படும். அந்த 10 என்னென்னு பொறுத்துற தெரியும் கேட்பாங்க, சரிங்களா. அதாவது வந்து இந்த பக்கத்து வந்து உயிர்மெய், ஆயுதம், இந்த மாதிரி ஒரு 5 லைன் கொடுத்துட்டு அங்கிட்டு ஒரு 5 லைன் கொடுத்து வெவ்வேறு இதில் சரியான விடையை பொறுத்துக்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எது எழுதினாலும் சரி. உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குட்டியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் எப்போதுமே சார்ந்து வரனால இது சார்பெழுத்துக்கள், அப்படி மட்டும் நீங்கள் ஞாபகத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய் பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றோடு ஒன்று சேருவதால் உயிர்மெய் தோன்றுகின்றன. மெய்யெழுத்துக்கள் அதாவது இக்கு இங்கு இச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உயிரெழுத்துக்கள் ஆனா ஆவனா ஈனா, ஓகே. அது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேருவதனால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன, ஓகேவா. இதுதான் வந்து உயிர்மெய் எழுத்துக்களுடைய டெஃபினிஷனு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடுத்து உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும், சரிங்களா. அடுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்துக்களை ஒத்திருக்கும், சரிங்களா. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். எதுக்காகனா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறது எதுக்குன்னா, எல்லாமே வந்ததுன்னா இப்போ 1 சரி 2 தவறு, 2 சரி 3 சரி அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களால் அடிக்க முடியும். எதுக்கு நான் சொல்லுன்னா, இப்போ வந்து ஆயுதம் எடுத்துக்கோங்களேன். ஆயுதன்ற பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. அப்போ அங்கே கொஸ்டினில் எப்படி வரும்னா, ஆயுதம் என்ற எழுத்து வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெற்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் பெற்றது, அப்போ 1 சரி. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தனிநிலை அங்கேனம், ஆயுதத்துக்குரிய மறுபெயர் தனிநிலை அங்கேனம் அப்படின்னா நம்ம திகத்தி நிற்கக்கூடாது. தனிநிலை அங்கேனம் தான் கூற்று 1 சரி, கூற்று 2ம் சரி அப்படி நம்ம சொல்லணும், சரிங்களா. இது வந்து கூற்றில் வரும். அதனால் வந்து நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஆயுதத்துக்கு இன்னொரு பேர்கள் சொல்லுவாங்க, அதான் சொல்கிறேன்ல, முப்புள்ளி, முப்பால் புள்ளி, தனிநிலை அங்கேனம், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடைகள் மட்டுமே வரும். எது ஆயுதம் எழுத்து வந்து தனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்துக்களையும் தான் இடையில மட்டும்தான் இது வரும். தனித்து இயங்கவே இயங்காது. ஆயுத எழுத்துக்கு தனித்து என்றைக்குமே இயங்கவே இயங்காது, சரிங்களா. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவது ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும், ஓகே. சார்பெழுத்து தான், ஆயுத எழுத்தும் ஒரு சார்பெழுத்து தான் ஆகும், சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து 6ஆம் கிளாஸில் எழுத்தோட பாடப்பகுதியை நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா. முதலெழுத்து சார்பெழுத்தோட பாடப்பகுதியை பார்த்துட்டோம். அடுத்த வகுப்புகளில் நம்ம ஒவ்வொரு பாடமாக பார்ப்போம். உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் உங்கள் புக்கு இருந்துச்சுன்னா குறிச்சிக்கோங்க. நீங்கள் குறிச்சிக்கினா தான் உங்களுக்கு மனப்பாடமாகும், சரிங்களா. அது எப்படி குறிச்சிக்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும்போது அப்பப்போ படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, இன்னும் உங்களுக்கு எளிமையாக எப்படி புரியுமோ அந்த மாதிரி நம்ம நடத்துவோம், சரிங்களா. தேங்க்யூ.